இந்த 2026 விஜய் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய வரலாற்று சாதனை. இந்த சாதனையை வேற யாராவது இனி பண்ண முடியுமான்றது கூட ஒரு கேள்விக்குறிதான். ரெண்டு பேரும் தங்களுடைய அதிகார பலம், பணபலம், ஸ்தாபன பலம் இதனால அடிச்சு முடிச்சிடுறாங்க. இப்போ விஜயும் அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க. பட் அதை மிஞ்சி அவர் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, கருத்து கணிப்பு இல்லைங்க, அது திணிப்புங்க. ஏங்க அந்த கருத்து கணிப்பு எடுத்து எவனாவது இன்னைக்கு ஏதாவது இதை நியாயப்படுத்த முடியுமா? மக்கள் தீர்ப்பு என்பது ஃபர்ஸ்ட் இது இரண்டு திராவிட கட்சிகளுக்கு எதிரான தீர்ப்பு. ஆண்ட கட்சி ஆளும் கட்சி வேணாடா சாமின்ட்டாங்க. அதிமுக 114 தொகுதியில டெபாசிட் போயிருக்கு, தோத்துருக்காங்க. 114 தொகுதியில டெபாசிட் போயிருக்கு. அதாவது ஆஸ் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் இஸ் எ ஃபெயிலியர், பிக் ஃபெயிலியர், பெருந்தோல்வி. முதலமைச்சராக அவர் தோல்விதான். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சேகர் பாபு யாரையுமே செயல்பட முடியல. நொறுக்குனாங்க திமுகவினுடைய ஐடி விங்க. ஐடி விங் தலைவர் டிஆர்பி ராஜாவே மண்ண கவிட்டார மன்னார்குடியில். வணக்கம். நம்மோடு இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப தீவிரமான பிரச்சாரத்தில் விஜய் இறங்குறதுக்கு முன்னாடியே இறங்கிட்டு இருந்தீங்க டிவிகேக்கு சார்பா. அதே மாதிரி பயங்கரமான ஒரு மேஜிக்கும் நடந்திருக்கு. முதல்ல இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு? இது உண்மையிலேயே திமுக எதிர்ப்புனால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திமுக எதிர்ப்புனால தான், திமுகங்கிற ஒரு கட்சியினுடைய இந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய எதிர் மனநிலை மட்டும்தானா, இல்லை விஜய்க்குன்னு ஒரு மாஸ், இல்லை விஜய் நம்புனாங்களா மக்கள்? வெறும் திமுக எதிர்ப்பால தான் இது நடந்ததுன்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். திமுக எதிர்ப்பு என்பது ஒரு கான்ட்ரிபியூஷன். இந்த ஹோல் மேஜிக் சொல்றீங்கல்ல, முதல் தடவையா ஒரு அரசியல் கட்சி தனியா நின்று இவ்வளோ அளவுக்கு செல்வாக்கால மக்கள் ஆதரவோட 35% ஓட்டை வாங்குறது. ஈவன் எம்ஜிஆர் குட் நாட் டூ இட். எம்ஜிஆர் தனியா கூட பண்ணல. அப்ப கூட 77 அவர் ஒரு 4-5 கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வச்சுட்டு தான் பண்ணாரு. பட் இந்த 2026 விஜய் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய வரலாற்று சாதனை. இந்த சாதனையை வேற யாராவது இனி பண்ண முடியுமான்றது கூட ஒரு கேள்விக்குறிதான். இதுக்கு அடிப்படை பல காரணிகள் உள்ள. இந்த 2 திராவிட கட்சிகளை 30 வருஷம் ஆட்சியில பார்த்து மக்களுக்கு ஒரு பெரிய சலிப்பு, அலுப்பு, வெறுப்பு எல்லாமே ஏற்பட்டிருக்கு. ஆனா பூனைக்கு மணி கட்டுவது யாருன்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் 3ஆவதா ஒரு ஆள் வந்தான்னா அந்த ஆள் இதாயிடுறான், ஃபெயிலியர் ஆயிடுறான். இவங்க 2 பேரும் தங்களுடைய அதிகார பலம், பணபலம், ஸ்தாபன பலம் இதனால அடிச்சு முடிச்சிடுறாங்க. இப்போ விஜயும் அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க. பட் அதை மிஞ்சி அவர் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அங்கதான் அவர் மீதான மக்களின் நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, மக்கள் செல்வாக்கு இருந்தது அவருக்கு. இதெல்லாம் தான் இந்த நெகட்டிவ் பிளஸ் திஸ் ரெண்டும் சேர்ந்தது. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்தாதான் அது ஒரு இதா வரும். அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க சொன்ன ஒரு ஃபேக்டர். இது இந்த மக்கள் தீர்ப்பு என்பது ஃபர்ஸ்ட் இது 2 திராவிட கட்சிகளுக்கு எதிரான தீர்ப்பு. ஆண்ட கட்சி ஆளும் கட்சி வேணாடா சாமின்ட்டாங்க. இருதுருவ அரசியல் இருக்கு பாருங்க, அதற்கு விடை கொடுத்துட்டாங்க. 67 77 வரைக்கும் காங்கிரஸ் திமுக, 77 2020 திமுக அதிமுக. இந்த கதையே வேணான்னு சொல்லி 3ஆவது ஒரு கட்சியை புதிதாக களத்துல இறக்கி மக்கள் இந்த இருதுருவ அரசியலுக்கு சமாதி கட்டிட்டாங்க. ஆனா இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, அதே போல தனி கட்சி ஆட்சி தான், ஒரு கட்சி ஆட்சி தான் மக்கள் விரும்புவாங்க, கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் விரும்ப மாட்டார்கள் கதை சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? காக்கா குருவி கதை. திமுக அதிமுக ரொம்ப நாளா அது மக்களே பதில் சொல்லிட்டாங்க, நாங்க விரும்புறோம் கூட்டணி ஆட்சி. அப்பதான் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். ஒரு கட்சி ஆட்சி என்பது ஆட்டோகிராட்டிக்கா இருக்கு, சர்வாதிகாரமா போகுது.
கட்சி தலைவன் எவனோ அவன் வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு ஆமான்ட்டு போறாங்க. இப்ப 2-3 கட்சிகள் கேரளா மாதிரி மற்ற மாநிலங்கள் மாதிரி கூட்டணி நடந்தா ஒரு கட்சி இடித்துரைக்கும். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாமல் கெடுவான் அப்படின்னு திருக்குறள்ல சொல்ற மாதிரி உண்மையான நண்பன் யாருன்னா உங்க குறைய உங்க தப்ப உங்க முகத்துக்கு நேரா சொல்றவன் தான். இல்ல இப்போ அதிகமான வாக்குகள் எங்க இருந்து வந்திருக்கும் விஜய்? திமுகவில் இருந்து தான், சந்தேகம் இல்லை. திமுக கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் 50 லட்சம் வாக்குகள் குறைந்திருக்குது திமுகவுக்கு. அவங்களும் 100 தொகுதி தோத்துருக்காங்கல்ல அதிமுகவும். அதிமுக 114 தொகுதியில டெபாசிட் போயிருக்கு, தோத்துருக்காங்கல்ல. 114 தொகுதியில டெபாசிட் போயிருக்கு. அதிமுகவுக்கும் வாக்குகள் கணிசமாக குறைந்திருக்கிறது. அது விஜய்க்கு வந்து நம்ம தான் சொன்ன அதிகமா நீங்க கேட்ட கேள்வி, அதிகமா விஜய்க்கு வாக்கு வந்தது வந்து திமுக ஆளுங்கட்சியில இருந்து தான். ஏன்னா அதைத்தான் அவர் குறி வச்சாரு. மெயின் அரசியல் எதிரின்னு சொல்லி போட்டியே தனக்கும் தாவேக்காவுக்கும் அந்த திமுகவுக்கும் தான் சொன்னார். கல்லாப்பெட்டி கூட்டணின்லாம் அதுக்கு பேர் வச்சாரு. அதனால அவர் வந்து அண்ணா திமுகவை வந்து சட்டையே பண்ணிக்கல, மற்றும் பலர்னு சொல்லிட்டு இருந்தாரு. மற்றும் பலர்ல தான் அதிமுக வச்சிருந்தாரு. அப்போ அந்த அடிப்படையில வந்து எல்லா கட்சிகளும் வாக்கு எங்க நாம் தமிழர் சீமான் அவருக்கு என்ன ஆச்சு பாவம், 8% ஓட்டு வச்சிருந்தார் கடைசி தேர்தல்ல. 3 ஆயிடுச்சு. 4% கிட்டத்தட்ட போயிடுச்சா? 2% 4%? 3 இப்போ 3.5 இருக்கு. எவ்வளவு பெரிய இழப்பு அவரு சந்திச்சிருக்காரு இந்த தேர்தல்ல. 16 டெபாசிட் வாங்கலையே. அப்படியா? ஆமா, காரைக்குடியில டெபாசிட் வாங்கலையா? அது எனக்கு தெரியாது. 4வது இடத்துக்கு போயிட்டாரு. அந்த கட்சி எல்லா இடத்துலயுமே 4வது தான் இருந்திருக்கு. தலைவரும் அவ்வழியில 4வது இடத்துல தான் இருந்திருக்காரு. ஆனா அவங்க பேசின பேச்சுன்னா கூட்டம் வரும், ஆனா ஓட்டு ஆகாது. அப்புறம் கொஞ்ச நாள் கட்சி என்ன பண்ணாங்க, ஓட்டு வரும் ஆனா சீட்டா கன்வெர்ட் ஆகாதுனாங்க. ஜனங்க நீங்க என்ன வேணா பேசுங்கடான்னு ஓட்டையும் கொடுத்து சீட்டையும் கன்வெர்ட் பண்ணி ஆட்சியையும் கொடுத்துட்டாங்க. இப்ப லேட்டஸ்டா நான் பார்த்தேன், நமக்கு ஒரு நிரந்தர கவர்னர் கிடையாது. இப்போ அந்த RN ரவியை அனுப்பிச்சதுக்கு அப்புறம், மாற்றல் செய்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து கேரளாவுடைய அர்லேக்கர் தான் தற்காலிக பொறுப்பு ஆளுநரா இருக்காரு. ஏற்கனவே கடிதங்கள் போக்குவரத்து இத்தியாதி எல்லாம் நடந்துச்சு இமெயில்ல. அதுதான் இப்ப டெக்னாலஜி இருக்கு இல்லையா. அதான் இப்போ கூட்டணிக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம், குளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் தோத்தது கூட கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு விஜய்க்கு அப்படின்னு அவரோட ஜோசியக்காரர் சொல்லியிருந்தார். குளத்தூர் தொகுதியில விஜய்க்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே வருத்தம் உண்டு. இப்ப எனக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சீமான் போன்றவர்கள், ஸ்டாலின் போன்றவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள போனோம், அவங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும், மக்களுக்காக குரல் கொடுக்கணும், மாநிலத்துக்காக குரல் கொடுக்கணும்னு நினைக்கிற ஆளு. கட்சிகள் அழிஞ்சு போனோம்னு யாரும் சாபம் கொடுக்கறது இல்லை. நம்மளை பொறுத்தவரையில மாற்று கருத்து இருந்தாலும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அது போல திமுகவில் வந்து அதன் கொள்கை பிடிக்கல, அதன் சித்தாந்தம் பிடிக்கல, அதனுடைய குடும்ப அரசியல் பிடிக்கல, ஊழல் பண்றது பிடிக்கலையே தவிர தனிப்பட்ட முறையில நமக்கு யார் மேலேயும் வெறுப்பு கிடையாது, வெறுப்பு அரசியல் கிடையாது. நான் அதான் 2-3 பேர்கிட்ட சொன்னேன். அதாவது ஆஸ் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் இஸ் எ ஃபெயிலியர், பிக் ஃபெயிலியர், பெருந்தோல்வி. அதுவே இஸ் எ ஃபெயிலியர். இவரால் வந்து சட்டம் ஒழுங்கை சீர் பண்ண முடியல, போலீஸ்ல நடக்கிற தவறுகளை கரெக்ட் பண்ண முடியல. அதனால அவர் ஃபெயிலியர் ஆஸ் சீஃப் மினிஸ்டர். பட் he was a successful MLA. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மிகவும் திறமையாக செயல்பட்டது யாரான்னு பார்த்தீங்கன்னா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லயே இவர் சிறந்தா செயல்பட்டிருப்பார். ஏன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது குளத்தூருக்கு வந்துடுவார். டெஸ்பைட் பீயிங் ஏ சீஃப் மினிஸ்டர், ஸ்டேட் பூரா சுத்த வேண்டியது இருக்குது, பல பொறுப்புகள் இருந்தாலும் அவர் குளத்தூரை மறந்தது. அதுதான் அங்க என்னன்னா, குளத்தூர்ல இவர் வராரு போறாரு, ஆனா அதுக்கு பொறுப்பு கொடுத்திருந்தாங்க இல்லையா மாவட்ட செயலாளர் சேகர் பாபு, அவரு தான் சென்னையிலே பூராவே திமுக சூறாவளியா சுருண்டது காரணமே அவரு தான். குளத்தூருக்கு முதல்வர் அவரை தான் நம்பி விட்டாரு.
அவர் கம்பி நீட்டிட்டார். அவர் தன் தொகுதியை மட்டும் பார்த்து கரை தேறினார். புரியுதுங்களா? துறைமுகத்துல அவர் மட்டும் ஜெயிச்சிட்டாரு. முதல்வர் உட்பட எல்லாரையும் அவரு காவு கொடுத்துட்டாரு. எனக்கு நேத்து நான் சில திமுக வட்ட செயலாளர்கள், நம்ம அந்த பொறுப்பாளர்கள் கிட்டலாம் பேசிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் வருத்தம் தான். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சேகர் பாபு யாரையுமே செயல்பட விடலையா, எந்த பொறுப்பாளரையும் எந்த அதிகாரம் யார்கிட்டயும் முதல்வர்கிட்ட பேசுறதோ முதல்வரை நெருங்கவே விடலையா. இவரு தனித்தனியா சில பேரலல் பவர் சென்டர் வச்சுட்டு இருந்தாலும் அவர் சார்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள், அவருக்கு நெருக்கமானவர்களை வச்சுக்கிட்டு இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் மாவட்ட கழகங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் செல்லா காசு ஆகிட்டு இருக்கிறாரு. அதனால மிகப்பெரிய அதிருப்தி இருந்திருக்கு. அந்த அதிருப்தி பல வகையில பாதிச்சிருக்கு முதல்வரை. ஆனா அவருக்கு அது தெரியாம போயிருக்கு பாருங்க. சொல்லல, அவருக்கான தகவல் போகலன்னு நினைக்கிறேன். அதான் யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாது, இவரை தடுத்துடுறாருல்ல. அப்படியே கூட்டு போவார், அப்படியே கூட்டு வருவாரு, டான்ஸ் ஆட விடுவாரு, லேடிஸ குளத்தூர் வரைக்கும். குளத்தூர்ல அப்படிதான் இருக்கு. கடைசியா அந்த இது நன்றி தெரிவிக்கும் போது கூட அவர் தான் கூட நின்னா. ஆமா, அவர் மாவட்ட செயலாளர். இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணோம்னா, இன்னொரு ஆளை கூப்பிட்டு என்னப்பா இப்படி போயிட்டு கவுண்டர் செக் பண்ணும். கருணாநிதி அதை பண்ணுவாரு. ஒரு ஆள் ஒரு மாவட்டத்துல சொன்னா அதை கேட்டுக்க மாட்டாரு. அப்படியாப்பா ரைட்டுன்ட்டு அங்க இன்னொருத்தனை கூப்பிடுவாரு. என்னையா எப்படி போயிட்டு இருக்குன்னா அவன் சொல்லுவான், தலைவரே இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு. அப்ப ரெண்டையும் கேட்டுட்டு மூணாவது ஒரு ஆள் தேர்ட் ஒப்பீனியன் வாங்குவாரு. ஸோ கருணாநிதிக்கு இருந்த ஆர்கனைசேஷனல் எக்ஸ்பீரியன்ஸு, நாலேஜு, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இன்டெப்த் அனலிட்டிக்கல் பவர் ஸ்டாலின் மேம்போக்கு தாங்க. சமூக ஊடகங்கள் பக்கம் மக்கள் கவனம் ஆயிடுச்சு. சமூக ஊடகங்கள் அப்படியே பெருகிடுச்சு, பரவிடுச்சு. அவங்க அப்படியே சொல்றாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்லாம் மொபைல் போன்லயே பாத்துக்கிறாங்க. யாரும் அந்த நியூஸ் செய்தி பார்க்கணும் அந்த டைமுக்கு எல்லாம் கிடையாது, எனி டைம் பார்த்துக்கலாம். ஸோ சமூக ஊடகங்களின் பங்கு இந்த தேர்தலில் அதுவும் தாவேகாவின் வர்ச்சுவல் வாரியார்னு சொன்னார் பாருங்க, கரெக்டான பேரு. அடிச்சு நொறுக்குனாங்க திமுகவினுடைய ஐடி விங் தலைவர் டிஆர்பி ராஜாவே மண்ணக்க விட்டார மன்னார்குடியில. கேவலமா பேசுவாங்க. அதாவது விவாதம் நடத்துவது வேற, ஒரு கட்சியை புகழ் பேசுவது வேற. ஓட்டுப்பதிவு முடிந்த மறுநாள் அப்பதான் எனக்கு தோணுச்சு, டிஎம்கே தோக்க போது போல இருக்கு. ஓட்டு போட்டவன்லாம் நன்றி கேட்டவன், ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் அவங்க சாப்பிடுற சாப்பாடு திமுக போட்டது அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க, வரம்பு மீறி பேசினாங்க. தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறதெல்லாம் கேவலம்ன்றான், கேவலம்ன்றான். மக்கள் தானங்க, அவங்களும் தமிழ்நாட்டு மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க, இல்ல வேற ஏதாவது இலங்கை தீவுல இருந்து ஓட்டு போடுறாங்களா? அதனால திமுகவினருடைய பேச்சும் ஏச்சும் மக்களை முகம் சுளிக்க வச்சதுங்க. அது ஒரு பெரிய காரணம். உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.